ம். ஒன்னாங்கம்மா கேன்சல்ல போன இருக்கா? குட் ஈவினிங் டு ஆல். கொண்டு எல்லாரும் மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் நாங்கள் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். பேப்பர்களை பாருங்கள், என்ன மாதிரி வினாக்கள் இருக்குது, விடைகளை நோட் பண்ணி எடுங்க. சாஸ்திரம் சொல்ல இந்தியால என்ன 3 பேர் வந்ததா பிடிச்சு போட்டாங்க. குட் ஈவினிங். ஒரு மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, இல்லையென்றால் ரெக்கார்டிங் கேட்குற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு சிரமமாக இருக்கும். சில நேரங்கள் ஆன்சர்கள் சரியாக விளங்காது. ஒரு மியூட் பண்ணி வச்சுட்டு அவசரமான சந்தர்ப்பங்களில் நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு கதைச்சு கொள்ளலாம். பதிவாளர் நாயகம் திணைக்களத்தினுடைய பதிவாளர் ஒரு மியூட் பண்ணி வைங்கம்மா. பாருங்க, வீட்டில் நீங்க கதைக்கிறது வரும் ஆன்லைனுக்கு. ரைட், ஓகே. பதிவாளர் நாயகம் திணைக்களத்தினுடைய பதிவாளர் சேவைக்கான போட்டி பரீட்சைகளுக்குரிய விண்ணப்பங்கள் கூறப்பட்டிருக்கிறது. எதிர்வருகின்ற அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி வரையும் நீங்கள் அதற்கான விண்ணப்பத்தினை மேற்கொள்ளலாம். இது தொடர்பாக நீங்கள் ஏற்கனவே கெசட் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் பார்த்து ஓரளவுக்கு அதை பற்றி தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. முக்கியமாக உங்களுக்கு 3 பாடங்கள் பொதுவாக எல்லா போட்டி பரீட்சைகளுக்கும் வரக்கூடிய பொது அறிவு, அதே மாதிரி நுண்ணறிவு என்று சொல்லப்படுகின்ற பாடம், மற்றது மொழி திறன். இந்த 3 பாடங்களுக்கும் நீங்கள் பரீட்சைகளை சேர்த்து வருகிற சந்தர்ப்பத்தில் நேர்முக தேர்வுக்கு எந்த விதமான புள்ளிகளும் வழங்கப்பட மாட்டாது. இப்போ நேரடியாகவே நீங்கள் இந்த மார்க்ஸ், அதாவது புள்ளிகளின் அடிப்படையில் சேவைக்குள்ள உள்வாங்கப்படலாம். அதுக்காக நாங்கள் பொதுவாக பொது அறிவு தொடர்பான வினாக்கள் அல்லது பொது அறிவு தொடர்பான பாடத்தில் தான் நான் போட்டி பரீட்சைகளுக்கான வளவாளராக நான் செயற்படுகிறேன். இன்றைக்கு உங்களுக்கு நாங்கள் பொது அறிவு தொடர்பாகத்தான் பார்க்க இருக்கிறோம். மற்ற பாடம் உங்களோட ஏனைய வளவாளர்கள் அது தொடர்பான விடயங்களை உங்களுக்கு முழுமையாக தந்திருப்பாங்க. இன்றைக்கு நாங்கள் பார்க்குறது பொது அறிவு. பொது அறிவை பொறுத்த வரைக்கும் பதிவாளர் நாயகம் திணைக்களத்தினுடைய அந்த பொது அறிவு தொடர்பான பரீட்சை வினாக்களும் ஏற்கனவே நடைபெறுகின்ற போட்டி பரீட்சைகள் திணைக்களத்தால் நடத்தக்கூடிய போட்டி பரீட்சைகளோடு சேர்ந்ததாகத்தான் வரும். அதாவது SLAS மாதிரி அந்த அளவுக்கு பெரிய ஸ்ட்ரக்சராக எல்லாம் வர மாட்டாது. பொதுவாக ஒரு மணித்தியாலத்துக்கு எந்த அளவுக்கு பொது அறிவு வினாப்பத்திரம் தயாரிக்கப்பட முடியுமோ அந்த அளவுக்கு தான் வரும். உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சில MCQ வினாக்கள் அது நேரம் ஒரு 1 வேர்டில் எழுதக்கூடிய மாதிரியான விஷயங்கள். அது அண்மைக்கால போக்குகளாக இருக்கலாம், வரலாற்று தகவல்களாக இருக்கலாம், பதிவாளர் நாயகத்தோட தொடர்பான சில விஷயங்களாக இருக்கலாம். இப்போ அரசாங்கத்தில் பல ப்ரொஜெக்டுகள் பல பல பேர்களில் போயிட்டு இருக்குது, அது தொடர்பாக இருக்கலாம். விளையாட்டுத்துறை தொடர்பானதாக இருக்கலாம். ஐக்கிய நாடுகள் சபை, சர்வதேச நாணய நிதியம் போன்ற முக்கியமான உலக வங்கி அப்படியான அமைப்புகளை பற்றியதாக இருக்கலாம். அல்லது நோபல் பரிசாக இருக்கலாம், அல்லது ஆஸ்கார் விருதாக இருக்கலாம், புக்கர் விருதாக இருக்கலாம். இப்படி சர்வதேச ரீதியில் வழங்கப்படுகின்ற விருதுகள் தொடர்பாக, இயற்கை அனர்த்தங்கள் தொடர்பாக, மற்றது இந்த ஜனாதிபதி அவங்களோட மாற்றம் அல்லது பிரதமர் மாற்றம் அப்படி ஏதாவது விஷயம்,
இலங்கையோட தொடர்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் நாளுக்கு நாள் ஏதாவது விஷயம் அப்டேட் ஆகி கொண்டிருக்கும். அது என்னன்னு நீங்கள் பார்த்து இந்த எக்ஸாம் முடியும் வரைக்கும் உங்களோட நோட் புக்கில் குறிப்பிடுங்க. அது கூட உங்களோட பரீட்சைகளுக்கு உதவுவதாக இருக்கும். இன்றைக்கும் நாங்கள் சில வினாக்கள் பதிவாளர் நாயகம் திணைக்களத்தோடு தொடர்பான விடயம், அதே போல பழைய விஷயங்கள், மற்றது புதிய தற்கால நடப்பு உலகில் நடந்துட்டு இருக்கிற சில விஷயங்களையும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். முதலாவது வினாவை பாருங்க. பதிவாளர் நாயகம் திணைக்களம் எத்தனையாம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்டது? இப்போ நீங்கள் பதிவாளர் நாயகம் திணைக்களத்துக்குரிய விண்ணப்பத்தை தான் நீங்கள் போட போறீங்க. அப்படி என்று சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்த பதிவாளர் நாயகம் திணைக்களம் எத்தனையாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது? விடை எழுதி கொள்ளுங்க. 1864ஆம் ஆண்டு, அதாவது முதலாவது விடை 1864ஆம் ஆண்டு. இதுல ரெண்டாவது பாருங்க, 1867ஆம் ஆண்டு ஒரு விடை இருக்குது. அதுக்கு முதல் ஒரு சின்ன விஷயத்தை சொல்றேன். என்னென்றால் பதிவாளர் நாயகம் திணைக்களத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிரதானமாக நாங்கள் ரெண்டு பணிகளை சொல்லலாம். ஒன்று இந்த சிவில் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது குடியியல் பதிவு என்று சொல்லப்படுறது. அடுத்தது டைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது உரித்து பதிவு செய்கிறது. சிவில் ரெஜிஸ்ட்ரேஷன் என்று சொல்லப்படுவது பொதுவாக நாங்கள் நாளாந்தம் எங்களுடைய வாழ்க்கையில் விரும்பியோ விரும்பாமலோ சந்திக்கக்கூடிய பல விஷயம். அதுதான் பிறப்பு, இறப்பு, திருமணம். இந்த மூன்று விடயங்களையும் பதிவு செய்து அது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகின்ற பொறுப்பு இலங்கையில் பதிவாளர் நாயகம் திணைக்களத்திட்ட தான் காணப்படுது. அதுதான் சிவில் ரெஜிஸ்ட்ரேஷன் என்று சொல்லப்படுறது. அது பிரதேச செயலகங்களோடு தொடர்பாக இருக்கும். இடையில ரீஜனல் ஆபீஸ், மாகாண மட்டங்கள் இருக்கும். அது அந்த மாதிரியான ஒரு 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 நிர்வாக பொறிமுறையில் காணப்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் டைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன். டைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் என்று சொல்ற விஷயம் உரித்து. உரித்து என்று சொன்னால் கூடுதலாக காணி தொடர்பான விடயங்களை பதிவு செய்கிறது. ஏனைய இந்த பவர் ஆஃப் அட்டர்னி என்று சொல்லப்படுகின்ற அட்டர்னி தத்துவங்களை பதிவு செய்கிறது, ஒப்பந்தங்களாக இருக்கலாம், அதுகளை பதிவு செய்கிறது. இப்படியான சில விஷயங்களை செய்கிறது தான் இந்த டைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன். இது பதிவாளர் நாயகம் திணைக்களத்தில் ஒரு தனி பிரிவு இருக்குது. அந்த நொத்தரசுகளை நியமனம் செய்யறதெல்லாம் அவங்களோட பொறுப்பாகத்தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் காணி பதிவகம் என்று சிலது இருக்கும். காணி பதிவகம் ஏரியாவில் இருக்கும். அந்த காணி பதிவகத்துக்குள்ளேயும் கடமையாற்றுறவங்களும் இந்த பதிவாளர் சேவை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அதுவும் பதிவாளர் நாயகம் திணைக்களத்தினுடைய செயற்பாடுகளாக தான் இருக்கும். அதே நான் சொன்னேன் என்று சொன்னால், இப்போ 1864ஆம் ஆண்டு இந்த பதிவாளர் நாயகம் திணைக்களம் உருவாக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் முதன்முறையாக அந்த டைட்டில் தொடர்பான ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு தான் அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. அதாவது உரித்தின பதிவு செய்யறதுக்கு 1867ஆம் ஆண்டு, அதாவது 3 வருடங்களுக்கு பிற்பாடுதான் உத்தியோகபூர்வமாக இந்த சிவில் ரெஜிஸ்ட்ரேஷன் என்று சொல்லப்படுகின்ற விஷயமும் பதிவாளர் நாயகம் திணைக்களத்துக்குள்ள உள்வாங்கப்படுகிறது. அப்ப 867க்கு எழுதி கொள்ளுங்க. அந்த சிவில் ரெஜிஸ்டர், அதாவது குடியியல் பதிவுகளை பதிவு செய்கிற அந்த முறைமையும் பதிவாளர் நாயகம் திணைக்களத்துக்கிட்ட வருகிறது. அதையும் இவங்க சேர்த்துக் கொள்றாங்க. மூணாவது 1800ஆம் ஆண்டு. 1800ஆம் ஆண்டு என்று சொல்ற நேரம் எல்லா போட்டி பரீட்சைகள்லையும் கேட்கக்கூடிய ஒரு வினாதானது. இலங்கையினுடைய முதலாவது திணைக்களம் இது. இலங்கையினுடைய முதலாவது திணைக்களம் இது. சர்வே ஜெனரல் டிபார்ட்மெண்ட் என்று சொல்றது, அதாவது நில அளவைகள் திணைக்களம். நில அளவைகள் திணைக்களம், சர்வே ஜெனரல் டிபார்ட்மெண்ட் என்று சொல்லப்படுறது நில அளவைகள் திணைக்களம். இவங்க தான் இலங்கையில உருவாக்கப்பட்ட முதலாவது திணைக்களம். இது போட்டி பரீட்சையில் வாரது SLAS இருக்கலாம், அல்லது ஏனைய போட்டி பரீட்சைகளாக இருக்கலாம். ஒரு வினாவரும் இலங்கையில முதலாவதாக உருவாக்கப்பட்ட திணைக்களம் எது என்று சொன்னால் நில அளவைகள் திணைக்களம். நாங்கள் சர்வே ஜெனரல் டிபார்ட்மெண்ட் என்று சொல்றது. அது 1800ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டிருக்குது. நாலாவது பாருங்க, 1866ஆம் ஆண்டு. 1866ஆம் ஆண்டு என்று சொல்லப்படுறது இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையினுடைய போலீஸ் திணைக்களம் ஆரம்பிக்கப்பட்டது. இலங்கையினுடைய போலீஸ் திணைக்களம் ஆரம்பிக்கப்பட்டது 1866ஆம் ஆண்டு. ஏனென்றால் இந்த முறை 159வது ஆண்டு நிறைவு. இலங்கையில போலீஸ் திணைக்களம் ஆரம்பிக்கப்பட்டு
59வது ஆண்டு நிறைவு இந்த முறை கொண்டாடப்பட்டது. ஸோ அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக அது காணப்படுகிறது. என்றால் இப்போ புதிய போலீஸ் மாதிபர் எல்லாம் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால் இப்படியான விடயங்கள் கேள்விகளுக்கு சில நேரங்களில் போட்டுக்கொள்ளலாம். ஸோ அதுக்காகத்தான் அந்த வினாவை சொன்னது. ஸோ அப்போ விடையை பார்த்தீங்க என்றால் முதலாவதுக்குரிய விடை வந்து முதலாவது 1864ஆம் ஆண்டு. போலீஸ் திணைக்களம் தொடர்பாக சில விஷயங்களை குறித்து கொள்ளுங்க. போலீஸ் திணைக்களம் தொடர்பாக இலங்கையினுடைய முதலாவது போலீஸ் மாதிபர் GWR கேம்பல். சட்டில் கூறுறேன், GWR கேம்பல். GWR கேம்பல் தான் இலங்கையினுடைய முதலாவது போலீஸ் மாதிபர். போலீஸ் திணைக்களம் உருவாக்கப்பட்டது ஆல்ரெடி பார்த்துட்டு 1866ஆம் ஆண்டு. போலீஸ் கான்ஸ்டபிள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பதவி, நாங்கள் போலீஸில் வந்து முன்னுக்கு இருக்கிற ஒரு பதவி, அதாவது கீழ்மட்டத்தில் இருக்கிற ஒரு பதவி தான் இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் என்று சொல்றது. அது உருவாக்கப்பட்டது 1815ஆம் ஆண்டு. 1815ஆம் ஆண்டு. அப்போ போலீஸ் திணைக்களம் ஆரம்பிக்கிறதுக்கு முதலே அந்த கான்ஸ்டபிள் என்ற பதவி உருவாக்கிட்டாங்க. ஆனால் அது வேறு வேறு பிரிவுகளுக்கு கீழே இருந்திருக்கலாம். இப்ப இருக்கிற போலீஸ் மாதிபர், அது கீழே கேள்வியா வருது நினைக்கிறேன், நீங்க பார்த்துக்கொள்ளலாம். இப்ப இருக்கிற போலீஸ் மாதிபர் பிரியாந்த வீரசூரிய. கீழே கேள்வி வரும், பரவாயில்ல, அதுலயும் பார்க்கலாம். பிரியாந்த வீரசூரிய. ரைட். இரண்டாவது வினாவை பாருங்க. இரண்டாவது வினா, தற்போது பதிவாளர் நாயகமாக கடமைகளை பொறுப்பேற்றுள்ளவர்? விட வந்து மூணாவது சசிதேவி ஜலதீபன். இவங்க மிக முக்கியமாக பார்க்கறதுக்கு காரணம் என்னென்னால், இலங்கையில பதிவாளர் நாயகம் திணைக்களத்தில் இதுவரைக்கும் எந்த ஒரு பெண்ணும் பதிவாளர் நாயகமாக கடமையாற்றல. இப்ப இலங்கையினுடைய வரலாற்றில் பதிவாளர் திணைக்களத்தினுடைய முதலாவது பெண், அந்த கடமையிலிருந்து முதலாவது பெண் என்ற பெருமை வந்து சசிதேவி ஜலதீபன் என்றவருக்கு தான் கிடைக்குது. அவங்க தான் இப்ப இருக்கிற இலங்கை பதிவாளர் திணைக்களத்தினுடைய பதிவாளர் நாயகமாக இருக்கிறார். ஸோ இப்போ விட வந்து மூணாவது, இரண்டாவதுக்குரிய விட வந்து மூணாவது. அதுல முதலாவது பாருங்க, அந்த சந்தன அபேரத்தன் என்று சொல்லி இருக்குது ஒரு விடை. என்ன, இந்த சந்தன அபேரத்தன் என்று சொல்லப்படுறவர் தான் இப்ப இருக்கிற இலங்கையினுடைய பொது நிர்வாக, உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபை, உள்ளூராட்சி அப்படியான அமைச்சுக்கு பொறுப்பாக இருக்கிறவர். சந்தன அபேரத்ன. பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபை, உள்ளூராட்சி மன்றங்கள், இது தொடர்பான அமைச்சர் சந்தன அபேரத்ன. இந்த அமைச்சுக்கு கீழே தான் பதிவாளர் நாயகம் திணைக்களம் காணப்படுகிறது. இவரினுடைய அமைச்சுக்கு கீழே தான் பதிவாளர் நாயகம் திணைக்களம் காணப்படுகிறது. எஸ் ஆலோக பண்டார் என்று சொல்லப்படுறவர் இந்த அமைச்சினுடைய செயலாளர். இந்த உள்நாட்டு அலுவல்கள், உள்ளூராட்சி மன்றங்கள், மாகாண சபைகள் என்று இப்ப சொன்ன அந்த அமைச்சுக்குரிய செயலாளர் தான் எஸ் ஆலோக பண்டார செயலாளர். நாலாவது ருவான் செனரத் என்று சொல்லப்படுறவர் பிரதி அமைச்சர். எதனுடைய பிரதி அமைச்சர்? இப்ப நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபை என்று வார அமைச்சருக்குத்தானே, அதுக்குரிய பிரதி அமைச்சர் வந்து ருவான் செனரத். மூணாவது வினா,
பதிவாளர் நாயகம் திணைக்களத்தினுடைய தலைமை அலுவலகம் எங்கு அமைய பெற்றுள்ளது? விட வந்து பத்தரமுல்ல. பத்தரமுல்லையில டென்சில் கொபேகடுவ மாவத்தை என்ற ஒரு இடம் இருக்குது. பத்தரமுல்லையில டென்சில் கொபேகடுவ மாவத்தை அங்கதான் பதிவாளர் நாயகம் திணைக்களத்தினுடைய தலைமை அலுவலகம் அமைய பெற்றிருக்குது. ஸோ மூணாவதுக்குரிய விட வந்து ரெண்டாவது. இதுல முதலாவதாக பார்த்தோம் என்று சொன்னால் பௌத்தாலோக மாவட்டத்தில் அமைய பெற்றிருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இலங்கைக்கான அலுவலகம். சோட்டா எழுதி கொள்ளலாம். ஐநா சபை இலங்கைக்கான அலுவலகம் என்று சோட்டா எழுதி வச்சுக் கொள்ளலாம். ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கை அலுவலகம் வந்து பௌத்தலோக மாவட்டத்தில் காணப்படுகிறது. இசுருபா என்று சொல்லப்படுறது கல்வி அமைச்சு அமைந்திருக்கிற இடம். இசுருபாய் என்று சொல்லப்படுறது கல்வி அமைச்சு அமைந்திருக்கிற இடம். அப்ப இந்த வினாவை பார்த்தோன்னே நீங்க என்ன செய்யணும்னா அந்த இசுருபாய கல்வி அமைச்சுன்னா வேற வேற இடத்துக்கு வேற செய்வாய் அப்படி இப்படி எல்லாம் இருக்கணும். ஸோ அதுகளையும் ஒரு தேடி வச்சுக்கொள்ளணும். கூடுதலாக ஆசிரியர் சேவை போட்டி பரீட்சையில் இந்த இசுருபாயை பற்றி கேட்பாங்க. இப்ப சிறிபாய் என்று சொன்னா என்ன அப்படி அப்படி அதைகளையும் கொஞ்சம் தட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும். நாலாவத பாருங்கோ தியவன்னா ஓயாண்டு சொல்றது இலங்கையினுடைய பாராளுமன்றத்தை சுற்றி ஓடுகின்ற நதி அல்லது ஆறு. இலங்கையினுடைய பாராளுமன்றத்தை சுற்றி ஓடுற ஆறு தான் தியவன்னா ஓயா. தியவன்னா ஓயா. நான்காவது அரசியல் நெருக்கடிகளை அடுத்து பதவி விலகியிருந்த நேபாள நாட்டினுடைய பிரதமர். இந்த நேபாளத்தில் பார்த்தீங்கன்னா என்ன இப்போ பங்களாதேஷ் இலங்கை மாதிரி ஒரு பாரதூரமான ஒரு போராட்டம் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டது. அங்கே பாராளுமன்றம் எல்லாம் தீக்கிரைக்காகப்பட்டிருந்தது. பழைய முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய மனைவி அவங்கள் எல்லாம் வந்து அடிக்கப்பட்டிருந்தாங்க. சிலர் உயிரிழந்திருந்தாங்க. ஒவ்வொரு அரசாங்கத்தினுடைய பொது சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டிருந்தது. மக்கள் வந்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து பிறகு அது வன்முறையாக எல்லாம் மாற்றம் பெற்றிருந்தது. இதனை அடுத்து நேபாளத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதியாக இருக்கலாம், பிரதமராக இருக்கலாம், அரசாங்கம் எல்லாம் அங்கு பதவி விலகி இருந்தது. ஏன் இந்த போராட்டம் வருது என்று சொன்னால் நேபாளத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த சமூக வலைத்தளங்களை பார்வையிடுறதுக்கான ஒரு தடையை விதிச்சாங்க. சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துறதுக்கான தடை இருந்தது. ஸோ இந்த தடைக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் தொடரப்பட்டு அதுவே பின்னர் வந்து வன்முறையாக அல்லது ஆட்சி கவிழ்ப்புக்குரிய முக்கியமான ஒரு அடிப்படையாக மாறியிருந்தது. அதுதான் நேபாளத்தில் நடந்த இந்த சம்பவம். நேபாளம் வந்து ஆரம்ப காலத்தில் மன்னராட்சிக்குள்ளான் இருந்தது. மன்னராட்சிக்குள்ள இருந்தன் பிறகு ஜனநாயகம் தொடர்பாக இந்த பாராளுமன்றம் என்று சொல்லப்படுகின்ற விஷயங்களுக்குள்ள அவங்க உள்வாங்கப்பட்டிருந்தவங்க. ஸோ இப்போ நாலாவது கேள்வி நாங்கள் திருப்பி வாசிப்போம். அரசியல் நெருக்கடிகளை அடுத்து பதவி விலகியிருந்த நேபாள நாட்டினுடைய பிரதமர் வந்து முதலாவது KP சர்மா ஒலி. லேசா ஞாபகம் எங்கே ஒலி என்று சவுண்ட் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப 4 விடையில வரக்குள்ள இலகுவாக கண்டுபிடிச்சு கொள்வீங்க. KP சர்மா ஒலி. KP சர்மா ஒலி தான் நேபாள நாட்டினுடைய பிரதமர் பதவி விலகிட்டார். அடுத்தது பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரா பவுடேல் என்று சொல்லப்படுறவர் நேபாள நாட்டினுடைய ஜனாதிபதி பதவி விலகியிருந்தவர். நேபாள நாட்டினுடைய ஜனாதிபதி பதவி விலகியிருந்தவர் தான் ராமச்சந்திரா பவுடேல் என்று சொல்லப்படுறவர். மூணாவது சுசிலா கார்கி. இப்ப ஜனாதிபதியும் இல்லை பிரதமரும் இல்லை என்றால் நிச்சயமாக அங்க ஒரு தலைவர் அவசியம். என ஒரு இடைக்கால தலைவர் ஒரு நாட்டுக்கு அவசியம். ஸோ அதன் காரணமாக முன்னாள் உயர்நீதிமன்றத்தினுடைய ஒரு பிரதம நீதியரசராக கடமையாற்றியிருந்த சுசிலா கார்கி என்று சொல்லப்படுறவங்க தான் இப்போதைக்கு நேபாளத்தினுடைய இடைக்கால தலைவர் அல்லது பிரதமராக அங்க பணியாற்றுகின்றவர். சுசிலா கார்கி வந்து இடைக்கால தலைவரா அல்லது பிரதமராக இப்ப நேபாளத்தில் இருக்கிறவங்களோட பெயர். JD வான்ஸ் என்று சொல்லப்படுறவர் வந்து அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி. அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி. ஐந்தாவது மத்திய வங்கியினுடைய 75வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு வெளியிடப்பட்ட நாணயத்தினுடைய பெறுமதி. ஏன்னா இப்ப இலங்கையை பொறுத்த வரைக்கும் இவ்வாறான அனிவர்சரிகள் முக்கியமான ஆண்டு நிறைவுகள் வரும்போது நாணயம் வெளியிடுவாங்க. அப்படி இல்லாட்டி முத்திரை வெளியிடுவாங்க. இப்படியான நிகழ்வுகள் போறது. அப்ப இதுகள் மிக முக்கியமாக வார சந்தர்ப்பத்தில்
இலங்கை பரீட்சை திணைக்களம் எடுக்கிற பேப்பர்கள் இந்த நாணயத்தினுடைய பெறுமதி இருக்கலாம், அல்லது நாணயத்தினுடைய பெறுமதியை போட்டு என்ன பர்பஸுக்காக இது வெளியிடப்பட்டது என்று கேட்கலாம். ஸோ இந்த மாதிரியான வினாக்கள் வந்து வாரது. ஸோ இப்போ இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் 75வது ஆண்டு மத்திய வங்கி அப்ப எத்தனையாம் ஆண்டு உருவாக்கப்பட்டிருக்கணும்? 1950ஆம் ஆண்டு எழுதிக் கொள்ளுங்க அதையும். இலங்கை மத்திய வங்கி உருவாக்கப்பட்டது 1950ஆம் ஆண்டு. விட வந்து 2000 ரூபாய் நாணயத்தாள். 2000 ரூபாய் நாணயத்தாள். 2000 ரூபாய் நாணயத்தாள் தான் வெளியீடு செய்து வைக்கப்பட்டது. இதுல பாத்தீங்கன்னா அது அந்த 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 நாணயம் வெளியிடப்படுற சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்ட ஒரு துணிப்பொருள் எழுதி கொள்ளுங்க. சுபீட்சத்தின் உறுதிப்பாடு. சுபீட்சத்தின் உறுதிப்பாடு. சுபீட்சத்தின் உறுதிப்பாடு. இந்த மத்திய வங்கியால் வெளியிடப்பட்ட இந்த 2000 ரூபாய் நாணயத்தாளை பொறுத்த வரைக்கும் அதுல பாத்தீங்கன்னு சொன்னால் மத்திய வங்கியினுடைய தலைமை அலுவலக கட்டடம் காணப்படுகிறது. மத்திய வங்கியினுடைய தலைமை அலுவலக கட்டடம் காணப்படுகிறது. அதுக்கு மேலதிகமாக கொழும்பு வெளிச்ச வீட்டு மணிக்கூட்டு கோபுரம். கொழும்பு வெளிச்ச வீட்டு மணிக்கூட்டு கோபுரம். அப்புறம் இலங்கையினுடைய ஒரு வரைபடம் காணப்படுகிறது. இலங்கையினுடைய வரைபடம் ஒன்று காணப்படுகிறது. மத்திய வங்கியினுடைய நோக்க கூற்றுக்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதுல காணப்படுகிறது. ஸோ 2000 ரூபாய் நாணயத்தாள் என்ற விஷயங்களை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. 6வது, 2034ஆம் ஆண்டுக்கான உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் எந்த நாட்டில் நடைபெற உள்ளன? விட வந்து சவுதி அரேபியா. விட வந்து சவுதி அரேபியா. இப்போ மத்திய கிழக்குல கால்பந்தாட்ட போட்டியை நடத்துகிற 2வது நாடு தான் சவுதி அரேபியா. இப்போ முதலாவது நாடு வந்து மத்திய கிழக்குல கால்பந்தாட்ட போட்டியை நடத்திய முதலாவது நாடு வந்து கட்டார். இறுதியாக அங்கதான் நடத்தப்பட்டிருந்தது கட்டார்ல. இப்போ அடுத்த போட்டி 2026ஆம் ஆண்டு 3 நாடுகள்ல நடக்கிறதுக்கு நினைக்கிறேன். அமெரிக்கா, அமெரிக்கா, கனடா, கனடா, அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ. அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ. இந்த 3 நாட்டிலையும் தான் நடக்க இருக்குது. உலகத்தில் கூடுதலான நாட்கள் விரும்பி பார்க்குற விளையாட்டு ஃபுட்பால். உலகத்தில் கூடுதலான நாட்கள் விரும்பி பார்க்குற ஒரு விளையாட்டு வந்து ஃபுட்பால். அடுத்து எழுதுங்க, 2030ஆம் ஆண்டு இந்த கால்பந்தாட்ட போட்டி எங்கே நடக்குது என்று எழுதி கொள்ளுங்க. 2030ஆம் ஆண்டு மொரோக்கோ, மொரோக்கோ, போர்த்துக்கல், மொரோக்கோ, போர்த்துக்கல், ஸ்பெயின். மொரோக்கோ, போர்த்துக்கல், ஸ்பெயின். இந்த 3 நாட்டிலையும் தான் 2030ஆம் ஆண்டு இந்த போட்டிகள் நடைபெற இருக்கிறது. கால்பந்தாட்டத்தை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் கூடுதலான விரும்பி விரும்பி பார்க்குற ஒரு விளையாட்டாக இருக்குது. உலகளாவிய ரீதியில் இந்த உலகக்கிண்ண கால்பந்தாட்ட சாம்பியனில் வந்து முதன்முறையாக எடுத்துக்கொண்டார்கள் உருகுவியாக்கள். உருகுவே நாடு அவங்க தான் முதன்முறை சாம்பியனாக இருக்கிறாங்க. இப்போ கிரிக்கெட்டில் வெஸ்ட் இண்டீஸ் தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் எடுத்த மாதிரி உருகுவே வந்து கிரிக்கெட்டில் அந்த ஃபுட்பால் எடுத்திருக்கிறாங்க. இறுதியாக சாம்பியனாக இருந்தது அர்ஜென்டினா. இறுதியாக ஃபுட்பாலில் சாம்பியன் ஆகியிருந்தது அர்ஜென்டினா. அதே மாதிரி இதுவரை காலமும் வந்து கூடுதலான தடவைகள் இந்த கால்பந்தாட்ட வெற்றி கிண்ணத்தை பெற்றுக்கொண்ட நாடு வந்து பிரேசில். இதுவரைக்கும் கூடுதலான சந்தர்ப்பங்கள்ல கால்பந்தாட்ட போட்டி வெற்றி தொடர வின் பண்ணினாக்கள் வந்து பிரேசில்.
இப்போ இதில் மற்ற விடைகளை பாருங்க. விடை வந்து சவுதி அரேபியா, 6வதுக்கு 2வது விடை. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 2 3 விஷயங்களை பார்க்கலாம். சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் இந்த பாஸ்போர்ட் என்ன கடவுச்சீட்டுகள் தொடர்பான இந்த சர்வதேச பட்டியலில் சிங்கப்பூரினுடைய கடவுச்சீட்டு தான் அதில் முதலாவது இடத்தை பிடிச்சிருந்தது. சிங்கப்பூரினுடைய கடவுச்சீட்டு. அதே போல இலங்கையில் கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு முன்னதாக நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் ஒன்று கடல்ல வந்து என்ன ரசாயனங்கள் ஏற்றிட்டு வரும்போது தீப்பிடித்து அதில் வந்து கடல்ல வந்து மாசடைவுகள் எல்லாம் ஏற்பட்டு நிறைய உயிரினங்கள் கடல் வாழ் உயிரினங்கள் எல்லாம் அழிஞ்சது. அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்போ கேள்வியாக எப்படி வாரென்றால் இந்த கப்பல் இதுன்னு கேட்பாங்க. அந்த அந்த கடல்ல விபத்துக்குள்ளாகி அது கடல் மாசடைவு ஏற்படுத்திய அந்த கப்பல் வந்து எக்ஸ்பிரஸ் பேர்ல். எக்ஸ்பிரஸ் பேர்ல் அதான் அந்த கப்பலினுடைய பெயர். அந்த கப்பல் பதிவு செய்யப்பட்ட நாடு வந்து சிங்கப்பூர். அந்த கப்பல் பதிவு செய்யப்பட்ட நாடு வந்து சிங்கப்பூர். இதை தவிர நாங்கள் சிங்கப்பூருக்கு பார்க்குற இடம் இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொடர்பாக இந்த பாடசாலை மாணவர்களுக்கு அந்த கூகுள் ஜெமினி அது தொடர்பான விஷயங்களை இலவசமாக கொடுக்க போகிறாங்க. இதுக்கு மேலதிகமாக அரசாங்கம் வந்து செயற்கை நுண்ணறிவு தொடர்பான விடயங்களை இலங்கை செய்யறதுக்காக சிங்கப்பூரோட ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள். சிங்கப்பூர் தான் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொடர்பான விஷயங்களை இலங்கையில் செய்யறதுக்கு ஒத்துழைப்பு வழங்குகிற ஒரு நாடாக இருக்குது. ஸ்வீடனை பொறுத்த வரைக்கும் நேட்டோ அமைப்பில் இறுதியாக இணைஞ்சு கொண்ட நாடு ஸ்வீடன். நேட்டோ அமைப்பு. நேட்டோ அமைப்பு என்று சொல்றது அமெரிக்காவை தலைமையாக கொண்ட ஒரு அமைப்பு நேட்டோ. வட அத்திலாந்திக் ஒப்பந்த நாடுகள் என்று சொல்லுவாங்க. நேட்டோ நோர்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் ஷோர்ட் ஃபார்ம் தான் நேட்டோ என்று சொல்றது. அதுல இறுதியாக இணைஞ்சாக்கள் வந்து ஸ்வீடன். அதுக்கு முதல் 30வதாக இணைஞ்சது பின்லாந்து. இப்ப 31 நாடுகள் இருக்குது. 31 நாடுகளாக 31வது நாடாக வந்தது ஸ்வீடன். இந்த பின்லாந்தை பொறுத்த வரைக்கும் போட்டி பரீட்சையில் அடிக்கடி கேட்பாங்க. உலகத்தினுடைய மகிழ்ச்சி சுட்டில முன்னுக்கு இருக்கிற நாடுன்னு அது பின்லாந்து தான். நீண்ட காலமாக இந்த உலகத்தில் மகிழ்ச்சி சுட்டில் இருக்கிறார்கள் பின்லாந்து நாட்டுக்காராக்கள். ஸோ அதில் நீங்கள் டேஷ் பண்ணி எழுதலாம். மகிழ்ச்சி சுட்டில முதலாவதாக இருக்கிறார்கள். அதே மாதிரி சிறந்த கல்விக் கொள்கை உலகத்தில் பெஸ்ட் எஜுகேஷன் பாலிசி சிறந்த கல்விக் கொள்கையை உடைய ஒரு நாடும் வந்து இந்த பின்லாந்து தான். 7வது சர்வதேச நாணய நிதியத்தினுடைய தற்போதைய தலைமைத்துவ பதவியை வகிக்கிறவர் வந்து 3வது விடை கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா. கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா. முதலாவதா பாருங்க ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது ஹெயர் ஸ்டாமர் என்று சொல்லப்படுறவர். எழுதுங்க அதுல. அவர் வந்து பிரித்தானியாவினுடைய தற்போதைய பிரதமர். பிரித்தானியாவினுடைய தற்போதைய பிரதமர் தான் ஹெயர் ஸ்டாமர். பிரித்தானிய பிரதமர் என்று எழுதி வச்சுக் கொள்ளுங்க. ஆண்டோனியோ குட்ரஸ் வந்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் நாயகம். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் நாயகம் தான் ஆண்டோனியோ குட்ரஸ். கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா தான் நம்முடைய கேள்விக்கான விடைய. 6க்குரிய விட வந்து 3வது. 4வது அஜய் பங்கா வந்து உலக வங்கியினுடைய தலைவர். அஜய் பங்கா என்று சொல்லப்படுறவர் உலக வங்கியினுடைய தலைவர். இவர் இப்ப அண்மையில் இலங்கைக்கு விஜயம் செய்துட்டு போனவர். உலக வங்கியினுடைய தலைவர் அஜய் பங்கா. 8வது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் அமைந்துள்ள சர்ச்சைக்குரிய தீவாக கருதப்படுவது கச்சதீவு. கச்சதீவு 2வது விடை. கச்சதீவு. இப்ப கச்சதீவு தொடர்பான சர்ச்சை இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில போயிட்டு இருக்குது. என்ன அது ஒரு பாரதூரமான ஒரு நீண்ட கால பிரச்சனையாக இந்த கச்சதீவு தொடர்பான விவகாரம் இருக்குது. இப்ப அண்மையில இலங்கையினுடைய ஜனாதிபதி கூட அந்த கச்சதீவு தீவுக்கு போய் பார்த்திருந்தார். ஸோ போட்டி பரீட்சையில கேட்கிறாங்க இந்த சர்ச்சைக்குரிய தீவு இதன்று. கச்சதீவு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது 1974ஆம் ஆண்டு. கச்சதீவு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது 1974ஆம் ஆண்டு. சொல்றது விலங்கலண்டா கேளுங்க. எழுதுறதுக்கு டைம் காணும் போது தெரியல. சோட்டா எழுதுங்க. பிறகு ரெக்கார்டிங்க கேட்டு நீங்க விரிவாக எழுதி கொள்ளலாம்.
ஸ்பீட்டாக இருக்கோ தெரியல, இல்லைன்னா பெரிய வசனங்கள் வரக்குள்ள கொஞ்சம் குறைச்சி சொல்லிக்கொள்கிறேன். கச்சதீவை பொறுத்த வரைக்கும் இப்போ நாங்கள் 1974ஆம் ஆண்டு தான் அந்த ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். இந்த கச்சதீவு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாக்கள் 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேருமே பொம்பளை பிள்ளைகள். ஒன்று வந்து ஸ்ரீமாபோ பண்டாரநாயக்கா, இலங்கையினுடைய பிரதமராக இருந்தவங்க. ஸ்ரீமாபோ பண்டாரநாயக்கா இலங்கையினுடைய பிரதமர், உலகத்தினுடைய முதலாவது பெண் பிரதமர். அவங்களோட சேர்த்து இந்திரா காந்தி, இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி. அப்போ எங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்றதுக்காக நாங்கள் பொம்பளையில் 2 பேர் சைன் பண்ணி ஒப்பந்தம் என்றால் நாங்கள் ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளலாம், மனசில் கொஞ்சம் பதிரமாக இருக்கும். ஸோ கச்சேரி தொடர்பாக அண்மை காலத்தில் நிறைய பரீட்சையில் கேட்டிருக்கிறாங்களே என்றால் இந்த இலங்கை இந்திய மீனவர்கள்ற மிக முக்கியமான ஒரு பிரச்சனைக்குள்ள இந்த கச்சதீவு என்ற விஷயமும் வருது. ஸோ இப்போ நாங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. மற்றது விளாடிமிர் புட்டின் வந்து எழுதுங்க, ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி. விளாடிமிர் புட்டின் வந்து ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி. விளாடிமிர் ஜெலன்ஸ்கி எல்லாருக்கும் தெரியும், அவர் வந்து உக்ரைன் நாட்டினுடைய ஜனாதிபதி. ரெண்டு பேரும் விளாடிமிர் 2 பேருமே ஒரு காலத்தில் உண்டாயிருந்த நாடுகள் தான். பிறகுதான் சோவியத் ஒன்றியம் அது பிரிஞ்சதுக்கு பிற்பாடு தான் தனித்தனி நாடுகளாக மாறியிருக்கிறார்கள். ஸோ விளாடிமிர் புட்டின் ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி, விளாடிமிர் ஜெலன்ஸ்கி வந்து உக்ரைன் நாட்டினுடைய ஜனாதிபதி. ஹெம் ஜோங் உன் வந்து வடகொரியாவினுடைய தலைவர். வடகொரியாவினுடைய தலைவர். அவர் ஒன்றுக்கும் போக மாட்டார். இப்போ சங்காய் மாநாட்டுக்கு வந்திருந்தார். மற்றும்படி உலகை தனியாக ஒருவராக நின்று எதிர்த்து கொண்டிருக்கிற ஒருவர் ஹெம் ஜோங் உன், அணு ஆயுதம் வைத்திருப்பதாக சொல்லுகிறவர். ஹிம் ஜோங் உன் வடகொரியாவினுடைய தலைவர். வடகொரியாவினுடைய தலைவர். 9வது, ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையிலிருந்து விலகிக் கொள்வதாக அறிவித்த நாடு வந்து அமெரிக்கா. விலகிக் கொள்வதாக அறிவித்த நாடு அமெரிக்கா. இதுல 2வது பாருங்க, இந்த 2வதையும் 3வதையும் கொஞ்சம் பாருங்க. இது கம்போடியாவும் தாய்லாந்தும் இவங்க 2 அண்மையில எல்லை பிரச்சனை என்ன ஒரு மிக முக்கியமான யுனெஸ்கோவினுடைய பாரம்பரிய சின்னத்துக்குள் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு இடம் தொடர்பான எல்லை பிரச்சனைகள் முரண்பட்டு துப்பாக்கி பிரயோகம் நடத்தியிருந்தாங்க இந்த 2 நாடுகளும். ஒருவர் வந்து கம்போடியா, அடுத்தது வந்து தாய்லாந்து. அப்ப நீங்க அதில் நோட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த கம்போடியாவும் தாய்லாந்தும் எல்லை பிரச்சனைகள் தொடர்பாக மோதிக்கொண்ட நாடுகள். தாய்லாந்தும் கம்போடியாவும். மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்திலிருந்து விலகிச் செல்வதாக அறிவித்த நாடு வந்து அமெரிக்கா. அமெரிக்கா. இல்லை, நாங்கள் அதில் அமெரிக்கா வராது. நாங்கள் மேலுக்குரிய 9வது குறியீடு தான் இப்போ அமெரிக்கான்னு சொல்லியிருக்கிறேன் நான். கவனமாக பாருங்க, 10வதுல நாங்கள் கேள்வி போகுது, குழம்பிடாதீங்க, மாறி சொல்லப்பட்டிருக்குது. 9வது கேள்வியை பாருங்கோ, ஐக்கிய நாடுகளினுடைய மனித உரிமைகள் பேரவையிலிருந்து விலகிக் கொள்வதாக அறிவித்த நாடு வந்து அமெரிக்கா. அது ஓகே, அதுக்கு இப்படியே போட்டுவிட்டு கம்போடியாவின் தாய்லாந்தும் எல்லை பிரச்சனையில் முரண்படுறது நாங்கள் எழுதிட்டோம். இப்போ இஸ்ரேலை பாருங்க, இஸ்ரேல் பலஸ்தீன் இப்போ மறுபடியும் அதில் முருகல் நிவாரண பணிக்குழுவினர் அனுமதிக்கிற பிரச்சனை என்று போகுது. ஸோ அந்த இஸ்ரேல் பலஸ்தீன் அப்டேட்டை பாருங்க. 10வது பாருங்க, மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்திலிருந்து விலகிக் கொள்வதாக அறிவித்த நாடு என்று வராது, நிறுவனம் வந்து அதானி நிறுவனம். அதானி நிறுவனம் இது ஏற்கனவே விலகி இருந்த இந்த அதானி நிறுவனம் வந்து இந்தியாவினுடைய ஒரு நிறுவனம், அதானி நிறுவனம். முதலாவது மெசூத் பெசஸ்கியன் என்று சொல்லப்படுறவர் ஈரான் நாட்டினுடைய ஜனாதிபதி. ஈரான் நாட்டினுடைய ஜனாதிபதி. அயத்துல்லா அல் கமேனி என்றவர் எழுதுங்க, ஈரான் நாட்டினுடைய உயர்மட்ட தலைவர். ஈரான் நாட்டினுடைய உயர்மட்ட தலைவர். அதாவது இப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் மத ரீதியான சில விடயங்களை மையப்படுத்தி அங்கே தலைமைத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது.
ஸோ இப்போ இந்த உயர்மட்ட தலைவர் தான் முக்கியமான பல தீர்மானங்களை எடுக்கக்கூடியவராக அங்கு நீண்ட காலமாக அப்படியான ஒரு நடைமுறை காணப்படுகிறது. மூணாவது வந்து அயோத்துல்லா அல் கமேனி என்றவர் ஈரான் நாட்டினுடைய உயர்மட்ட தலைவர். இந்த HMPV என்று சொல்லப்படுறது ஒரு வைரஸ் என்று சொல்றது இது ஒரு கொரோனா வைரஸ். ஏற்கனவே நாங்கள் இந்த COVID-19 ஒமிக்ரோன் மாதிரி இதுக்கும் பண்மையில பரவி இருந்த ஒரு கொரோனா வைரஸ் தான் அது. அதுல பேர் தான் HMPV. இதை கவனமா பாருங்க. ஏற்கனவே 2 தரம் பரீட்சையில பண்மையில் நடந்த பரீட்சையில கேட்டிருந்தவங்க முழுமையான மீனிங். HMPV டைப் பண்றேன்னு பார்த்து எழுதுங்க. ஹியூமன் METAPRE வைரஸ் VIRUS. இதர ஷார்ட் ஃபார்ம் தான் இந்த HMPV என்று சொல்றது. ஒரு வைரஸ் தான் அது. உலக அரசு தலைவர்கள் மாநாடு 2025ஆம் ஆண்டில் எங்கு நடைபெற்றது? துபாய். உலக அரசு தலைவர்கள் மாநாடு நடந்தது 2025ல துபாயில. ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. ரைட். 11வது கேள்விதான். உலக அரச தலைவர்கள் மாநாடு 2025ஆம் ஆண்டில் நடைபெற்ற இடம் வந்து துபாய். இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எல்லாம் அந்த நிகழ்வுக்கு போயிருந்தாங்க. இதுல 2வது நெதர்லாந்து பொறுத்த வரைக்கும் இந்த முக்கியமாக நெதர்லாந்துல வார வினாக்கள் வந்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் எங்க இருக்குன்னு கேட்பாங்க. அது இருக்கிறது நெதர்லாந்தினுடைய ஹேக் நகர். வடஹே எனக்கு நான் போடுங்க.
அல்ல சாப்பிட்ற கேக்கை ஞாபகம் வச்சிங்கண்டா கேக் சாப்பிட்றது குற்றம், சர்வதேச குற்ற நீதிமன்றம் இருக்கிறது ஹேக்கில் என்று சொல்லி ஞாபகத்தில் வரும். அதே போல நெதர்லாந்தில் இன்னும் ஒரு விஷயம், இந்த ஆசிரியர் சேவை போட்டி பரிசு வைப்பாங்க. இலவச கல்வியை முதலில் அறிமுகம் செய்த நாடு என்றால் அது நெதர்லாந்து தான். இலவச கல்வியை அறிமுகம் செய்த நாடும் நெதர்லாந்து தான். ஒரு காலத்தில் இலங்கையை ஆட்சி செய்தாங்க ஒல்லாந்தர், என்ன ஹாலண்ட். அந்த ஒல்லாந்தராக்கள் இப்ப நெதர்லாந்துன்னு தான் அவங்களோட பேர். அந்த நாட்டினுடைய பெயர் வந்து நெதர்லாந்து தான் இப்ப, நெதர்லாந்து. இதை விட இன்னும் ஒரு விஷயம், அண்மையில வந்து இந்த நெதர்லாந்துல இருந்து நான் சொன்ன இந்த ஒல்லாந்தர் இலங்கையை ஆட்சி செய்யற நேரம் இலங்கையிலிருந்து முக்கியமான பல பொருட்களை வெளிநாட்டுக்கு எடுத்து போயிருக்காங்க அவங்க நாட்டுக்கு. இப்ப இந்த நெதர்லாந்து என்ன செய்யுதுன்னா, ஏற்கனவே கொண்டு போன பொருட்கள் எல்லாம், அந்த காலத்துல கொண்டு போன பொருட்களை எல்லாம் இலங்கைட்ட மீண்டும் ஒப்படைக்கிறதுக்கான ஒப்பந்தங்களில் கையெழுத்து ஏற்கனவே கொஞ்சம் பொருளை ஒப்படைச்சிருக்கிறாங்க. இப்ப மறுபடியும் இது தொடர்பான ஒப்பந்தங்களை மேற்கொண்டு இன்னும் பல பொருட்களை கையளிக்கிறதுக்கும் அவங்க தயாராக இருக்கிறாங்க. அது வந்து நெதர்லாந்து. பிரேசிலை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம், அதாவது 2025ஆம் ஆண்டு காலநிலை மாற்றம் தொடர்பான, நாங்கள் அந்த கோப் சர்வதேச காலநிலை மாற்றம் தொடர்பான மாநாடு, கோப் என்று சொல்றது, அந்த மாநாடு நடைபெற இருக்கிற இடம் வந்து பிரேசில். நடைபெற இருக்கிற இடம் வந்து பிரேசில். கனடாவினுடைய பிரதமர் எழுதி கொள்ளுங்க, மார்க் ஹனி. மார்க் ஹனி அவர்தான் கனடாவினுடைய பிரதமர். கனடாவில் இப்ப ஒரு பிரதமர் பதவி விலகி இருந்தார், ரிசைன் பண்ணியிருந்தார். பதவி விலகிய கனடாவினுடைய பிரதமர் வந்து ஜஸ்டின் ஜஸ்டின் ரூடோ. சில நேரங்களில் கேட்பாங்க, இறுதியா ஒரு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க, கனடாவில் பதவி விலகிய அந்த நாட்டினுடைய பிரதமர் யார் என்றால் அவர் வந்து ஜஸ்டின் ஜஸ்டின் ட்ரூடோ. புதிதாக கனடாவுக்கு வந்திருக்கிற ஆள் வந்து மார்க் ஹனி. மார்க் ஹனி. 12வது, 2025ஆம் ஆண்டில் கூடுதலாக விரும்பப்படுகின்ற இடங்களின் வரிசையில் முதலாவது இடத்தை பிடித்த இலங்கையினுடைய புராதன நகரம் வந்து சிகிரியா. சிகிரியா. 4வது விடை சிகிரியா. இதில் இந்த காத்தாங்குடியை பார்த்தீங்கன்னா, இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துக்கு கீழே இந்த திண்ம கழிவு தொடர்பான வேலை திட்டத்துக்காக தெரிவு செய்யப்பட்ட ஒரு இடமாக காத்தாங்குடி காணப்படுகிறது. முதலாவது இடமாக காத்தாங்குடி அதில் செலக்ட் பண்ணியிருப்பதாக தகவல். காத்தாங்குடி. 2வது, பாணந்துறை விவாதம் என்றால் என்ன, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பாணந்துறை விவாதம் என்றது என்றால் இலங்கையினுடைய புராதன காலங்களோடு தொடர்பானது. இதனாலதான் இந்த பாணந்துறை விவாதம் என்று சொல்லப்படுகின்ற விஷயத்தை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இந்த கல்வி கலாச்சாரம், அதாவது நாங்க யுனெஸ்கோ என்று சொல்றது, யுனெஸ்கோ வந்து இதை வந்து ஒரு பாரம்பரியமாக டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க மரபுரிமைகளாக பாணந்துறை விவாதத்தை. பாணந்துறை விவாதம் என்றது மிக, அதாவது இந்த கிறிஸ்தவர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் இடையில் அந்த ஏற்பட்ட இந்த முரண்பாடுகளை மையமாக வைத்து அதுக்கு பிறகு நடந்த இந்த பேச்சுவார்த்தை, அங்க இருந்த வாத பிரதிவாதங்கள், அதுகளைத்தான் இந்த பாணந்துறை விவாதம் என்று சொல்றாங்க. பாணந்துறை விவாதம் என்றது அது. மகாவம்சம் என்றது இலங்கையினுடைய முக்கியமான விடயங்களை சொல்லக்கூடிய ஒரு நூலாக மகாவம்சம் காணப்படுகிறது. இதுல இந்த மகாவம்சம் அண்மையில அதனுடைய ஒரு ஓலைச்சுவடி, இந்த மகாவம்சத்தினுடைய ஒரு ஓலைச்சுவடி வந்து ஏற்கனவே நான் சொன்ன அந்த என்ன சொல்றது பாணந்துறை விவாதம் மாதிரி இதுவும் வந்து சர்வதேச அளவில் ஒரு மரபுரிமை சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்குது. சர்வதேச ரீதியில யுனெஸ்கோவால மரபுரிமை சின்னமாக அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. 13, நாசாவின் துணையுடன் செவ்வாய் கிரகத்துக்கு செல்ல உள்ள இலங்கையர் பியூமி விஜயசேகர. பியூமி விஜயசேகர. நாசான்னு சொல்லப்படுறது அமெரிக்காவினுடைய விண்வெளி மையம். இஸ்ரோன்னு சொன்னா இந்தியா. அப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் விண்வெளி மையங்கள் ஒவ்வொரு பேர்களில் காணப்படுகிறது. சுனிதா வில்லியம்ஸ் அதே மாதிரி வில்மோர், இவங்க 2 பேரும் அண்மை காலத்துல விண்வெளியில கொஞ்ச காலம் தங்கி இருந்தவங்க. என்ன, இந்த அண்மை காலத்துல விண்வெளியில கொஞ்ச நாள் தங்கி இருந்து அவங்க போன அந்த ராக்கெட் வந்து திரும்பி வர முடியாமல் பாதுகாப்பு பிரச்சனை இருந்தது. ஆனால் தனியாக அந்த ராக்கெட் வந்து பிறகு வந்து சேர்ந்தது. அதுக்கு பிறகு குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு பிறகுதான்
இவங்க வந்து வேறு ராக்கெட் மூலமாக இந்த உலகத்தை வந்தடைந்திருந்தாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேர் பெயரும் வந்து ஒரு ஆள் சுனிதா வில்லியம்ஸ், மற்றவர் வந்து வில்மோர். ஜனாதிபதி நிதியத்தினுடைய சில மட்டுப்படுத்தப்பட்ட பணிகளை எந்த நிர்வாக மட்டத்தில் முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது? பிரதேச செயலகம். இரண்டாவது விடை பிரதேச செயலகம். அதாவது ஜனாதிபதி செயலகம் கொழும்பிலிருந்து தான் பல்வேறு வேலை திட்டங்களை செய்துட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன ஆன்லைன் முறைமை மூலமாக இந்த பிரதேச செயலக மட்டத்திலிருந்து அந்த அப்ளிகேஷனை பெற்று அது தொடர்பான நிதி விடயங்கள் எல்லாம் பிரதேச செயலக மட்டத்திலே வழங்கப்படுகிறது. இதில் ஒரு தனியொரு பேர் போட்டிருக்கு, இந்த ரொட்ரிகோ டுடேட்னு சொல்லிட்டு. அதுக்கு எழுதுங்க நீங்க. இவர் வந்து பிலிப்பைன்ஸ் நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி. பிலிப்பைன்ஸ் நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி. இவர் வந்து அங்க இழைக்கப்பட்ட மனித உரிமை மீறல்கள், மனிதாபிமானத்துக்கு எதிரான குற்றங்களை மையமாக வைத்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் இவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் பிடியாணை எல்லாம் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. கமிட்டி ஆன் பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கோப்பா குழுவினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டவர். இது இப்ப ஏற்கனவே ஒரு ஆள் இருந்து பதவி விலகிட்டார். ஸோ அதுக்கு பிறகுதான் புதிதாக ஒரு ஆளை நியமனம் செய்தவங்க. ஸோ அவரை விட வந்து கபீர் ஹாசிம். கபீர் ஹாஷிம். ஹபீர் ஹாஷிமா விடை. இது ஏற்கனவே இந்த கமிட்டி ஆன் பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் என்று சொல்லி அதுக்கு ஒரு ஆள் இருந்து அவர் பதவி விலகினவர். ஸோ அவருடைய பெயர் வந்து அரவிந்த செனரத். அவருடைய பெயர் வந்து அரவிந்த செனரத். இதுல ரெண்டாவதா பாருங்க, நிசாந்த சமரவீர என்ற ஒரு பேர் இருக்கு. அவரும் வந்து இந்த பாராளுமன்றத்தில் நியமனம் செய்யப்படுற முக்கியமான ஒரு குழுவினுடைய தலைமைத்துவ பதவியில் இருக்கிறவர். அது வந்து கோப் குழு. அதாவது இதை பார்த்தீங்கன்னா COPA என்று இருக்குது. அது வந்து COPE கோப் குழு. COPE என்று வரும். கோப் குழுவினுடைய தலைவர் தான் நிசாந்த சமரவீர. அடுத்த வினா, உலகின் விலை உயர்ந்த தேயிலை என்னும் கின்னஸ் சாதனையை பெற்ற தேயிலை எந்த நாட்டுக்குரியது? இலங்கை. இலங்கை. இலங்கை என்ன அண்மையில் இலங்கையினுடைய ஒரு தேயிலை தான் கூடுதலான விலைக்கு விற்கப்பட்டு கின்னஸ் சாதனை படைக்கப்பட்டிருக்குது. ஸோ அப்போ இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக ஹைலைட் ஆகிறதால எதிர்வருகின்ற காலங்களில் போட்டி பரீட்சைகளில் ஷுவராக இப்படியான வினாக்கள் வந்து வரலாம். ஸோ அதை கொஞ்சம் கவனமாக மேலதிக அப்டேட்டுகளை நாங்கள் பார்த்துக்கொள்ளணும். ஸோ விலை உயர்ந்த தேயிலையை வந்து விலைக்கு விற்று கின்னஸ் சாதனை படைச்ச நாடு வந்து இலங்கை. விற்கப்பட்ட விலை வந்து எங்கட நாட்டினுடைய பிரைஸின் பிரகாரம் 2,52,500. 2,52,500. அதாவது ஒரு கிலோ என்ன, ஒரு கிலோக்கு வந்து 2,52,500. நியூ விதான கந்தே என்றுதான் அவங்களுடைய அந்த நிர்வாகம். ரைட். 2025 பாருங்க. 2025ஆம் ஆண்டில் உலக அமைதிக்கான சுற்றனில் முதலாவது இடத்தை பெற்றுக்கொண்ட நாடு வந்து ஐஸ்லாந்து.
ஐஸ்லாந்து. ஐஸ்லாந்தா? 17க்கு ஐஸ்லாந்து. இப்படியான ஒரு கேள்வி வரும். அதாவது ஊழல் தொடர்பான சுட்டன்கள் அல்லது பயங்கரவாத சுட்டன்கள் அல்லது கல்வி அறிவு தொடர்பான ஏதாவது சுட்டன்கள் இல்லாட்டி இப்போ வந்த மாதிரி இந்த அமைதி தொடர்பான சுட்டன்கள் இதுல முதலாவது இடத்தை பிடிச்சிருக்கிற நாடு கண்டு அப்படியான வினாக்களும் வாரது. அண்மையில் திறந்து வைக்கப்பட்ட உலகத்தினுடைய மிக உயரமான பாலம் எந்த நாட்டில் உள்ளது? சீனா. சீனாவில் இருக்குது. சீனா. 19. யாழ்ப்பாணத்தில் அண்மையில் புனர் நிர்மாணம் செய்யப்பட்ட மீன்பிடி துறைமுகம் மயிலிட்டி. மயிலிட்டி. இப்ப யாழ்ப்பாணத்தில் இலங்கையினுடைய ஜனாதிபதி விஜயம் செய்து அங்க பல்வேறு விதமான அபிவிருத்தி வேலை திட்டத்தில் எல்லாம் செய்திருந்தாங்க. அப்ப அங்க மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி வேலை திட்டம் தொடர்பான நோட் வந்து உங்கள்ட்ட இருக்கணும். அதுகளை எடுக்கணும். என்றால் அண்மைக்கால விடயங்கள் என்று சொல்லப்படுற நேரம் அதுகளையும் சில சந்தர்ப்பங்கள்ல போட்டுக்கொள்றவங்க. அப்ப அண்மையில என்ன நடந்ததுன்றதை நாங்க பார்க்கணும். ஸோ 19 பொறுத்த வரைக்கும் அந்த மீன்பிடி துறைமுகத்தினுடைய பெயர் வந்து மயிலிட்டி. மயிலிட்டி. இதை தவிர ஜனாதிபதி வந்து மண்டை தீவு என்று சொல்லப்படுற இடத்துல சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. மண்டை தீவில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பதற்கான ஏற்பாடுகள். அது தெங்கு வலயம் டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. என்ன? மன்னார், கிளிநொச்சி, யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தி தெங்கு முக்கோண வலயம் உருவாக்கப்படுறதுக்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. பிறகு அந்த தேங்காய் உற்பத்தி, அதாவது இந்த விதை தேங்காய் என்று சொல்றாங்க, அதாவது ஏற்கனவே மரங்களாக மக்களுக்கு வழங்குறதுக்காக அது தொடர்பான ஒரு உற்பத்தி நிலையமும் வந்து அங்க திறந்து வைக்கப்பட்டது. ஒரு பாலம் அங்க முல்லைத்தீவில் வட்டுவாகல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாலம், யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு பாலம், அதுவும் வந்து புனர்நிர்மாணம் செய்யப்படுறதுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது. இருபது. மத்திய அதிவேக வீதி கட்டமைப்பில் தற்போது மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ள வேலை திட்டம் எந்த இடங்களுடன் தொடர்புடையது? மீரிகம, கடவத்த. மீரிகம, கடவத்த அல்லது கடவத்த மீரிகம. இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த மீரிகம ப்ராஜெக்ட் வந்து 37 கிலோமீட்டர். 37 கிலோமீட்டர். அதனுடைய ஆரம்ப பணிகள் தான் இப்ப நடக்க இருக்குது. அதிவேக வீதிகளை கொஞ்சம் பாருங்கள். என்றால் அதிவேக வீதி தொடர்பாக போட்டி பரீட்சைகளை வினவப்படுறது, அந்த வீதிகளினுடைய குறியீட்டை கேட்கறது, அல்லது நேரடியாக இப்படி ஏதாவது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட இந்த இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த அந்த எவ்வளவு தூரம் உண்டு அல்லது எதுக்கு இடைப்பட்டதுன்னு கேட்கறது. இப்போ எழுதி கொள்ளுங்க தெற்கு அதிவேக வீதி தொடர்பாக சில விஷயங்களை. இலங்கையினுடைய முதலாவது அதிவேக வீதி தெற்கு அதிவேக வீதி. இலங்கையினுடைய முதலாவது அதிவேக வீதி தெற்கு அதிவேக வீதி. தெற்கு அதிவேக வீதி. அதன் குறியீடு வந்து E1. ஈயை போட்டுட்டு டேஷ் பண்ணி 0 போடுங்க. E1. E1 தான் தெற்கு அதிவேக வீதியினுடைய குறியீடு. E1. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா E2 என்று சொல்றது கொழும்பு புறச்சுற்றுவட்ட அதிவேக வீதி தான். இந்த இணைய அதிவேக வீதிகளோடு இணைக்கிறது. கொழும்பு புறச்சுற்றுவட்ட அதிவேக வீதி.
E3 என்று சொல்லப்படுறது கட்டுநாயக்க அதிவேக வீதி. E3 என்று சொல்றது கட்டுநாயக்க அதிவேக வீதி. சில நேரங்களில் இந்த கோட் வேர்டை போட்டுட்டு அது இந்த வீதி என்று கேட்பாங்க. இலங்கையை பொறுத்தவரைக்கும் இந்த அதிவேக வீதியினுடைய வருமானங்கள் எல்லாம் வந்து இங்கே கூடுதலாக கிடைக்குது. இப்போ நீங்கள் எஸ்எல்ஏஎஸ்ண்டா இப்போ அதிவேக வீதியினுடைய நன்மை என்ன தீமை என்று வரும்போது அந்த வருமானம் கிடைக்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணி எழுதலாம். ஆனால் உங்களுக்கு ரெஜிஸ்டர் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஆழமாக வரல. அது ஒரு 1 hour பேப்பராக வரத்தால் நார்மலாக நீங்கள் எழுதி கொள்ளலாம். 2025ஆம் ஆண்டில் ஆசிய கிண்ண 20-20 கிரிக்கெட் போட்டியில் சாம்பியனாக தேர்வான, அதாவது இப்போ நடந்து முடிஞ்சது என்ன, இந்தியா. இந்தியா ஆனாலும் கப் வந்து அவங்களோட வாங்கப்படலை, தேவையில்லை என்று சொன்னவங்க. 21க்கு விட வந்து இந்தியா. இந்த போட்டியெல்லாம் நடந்தது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்ல. எல்லா போட்டிகள் நடந்தது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்ல. 22வது. ரெண்டாயிரத்தி 25 நடைபெற்ற மகளிர் உலகக்கிண்ண ரக்பி போட்டித் தொடரில் வெற்றி பெற்ற நாடு. யாருக்கும் விட தெரியுமா? விட வந்து இங்கிலாந்து. 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 இப்போ நடந்து ஒரு கிரிக்கெட்டோ அல்லது ஃபுட்பால் நடந்து விடுறது அதில் அப்டேட்டை பாருங்க. எந்த கிரவுண்ட் நடக்குது, என்ன மாதிரி போட்டி நடக்குது, யாரை வின் பண்ணுறா, அதெல்லாம் போடுவாங்களா அவங்க. அடுத்த 23. டிக்டாக் செயலி தொடர்பான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட 2 நாடுகளும் அமெரிக்கா அமெரிக்கா, அடுத்தது சைனா. ஏன்னா டிக்டாக் என்று சொல்லப்படுறது சைனாவினுடைய ஒரு நிர்வாகத்தால் உருவாக்கப்படுறது. இந்த கூகுள் மற்றது டிக்டாக் போன்ற அந்த விஷயங்கள் அமெரிக்கா சைனா இடையில் ஒரு நீண்ட கால ஒரு முருகல் நிலையை தோற்றுவிக்கிற அல்லது வியாபார ரீதியான போட்டி. சர்ஜிபிடி அவங்கட இங்கால டீப்சிக்கு இவங்க அப்படியான போட்டிகள் எல்லாம் காணப்படுறது. அப்போ இதுக்காக என்ன செஞ்சாங்கன்னா இந்த டிக்டாக் தொடர்பான விஷயங்களை அமெரிக்கா வந்து தடை செய்து வச்சிருந்தது. இப்போதான் இந்த பேச்சுவார்த்தையால் ஓரளவுக்கு ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்திருக்கிறாங்க. எழுதி கொள்ளுங்கோ. 23க்குரிய விட அமெரிக்கா சைனா. ஸோ 23 எழுதிட்டீங்க தானே, அமெரிக்காவும் சைனாவும் போடுங்களா. இது அண்மையில் நடந்த விஷயம். சில நேரங்களில் அவங்க விடயங்களை போட்டுக்கொள்ளலாம். இலங்கை மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொடர்பான விடயங்களை இலவசமாக வழங்க முன்வந்த சர்வதேச நிறுவனம், நான் சொன்ன மாதிரி கூகுள் நிறுவனம். கூகுள் நிறுவனம்.
கூகுள் நிறுவனம். இருபத்தஞ்சு. இலங்கை அண்மையில் விண்ணுக்கு ஏவியிருந்த செய்மதியினுடைய பெயர். ஏன்னா இப்ப இலங்கை வந்து விண்ணுக்கு செய்மதி ஏவி இருந்தது ஏற்கனவே, ராவணா ஒன் என்று சொல்லுவாங்க. இப்போ புதிதாக ஒரு செய்மதியை வந்து எங்கட நாடு விண்ணுக்கு ஏவி இருக்குது. அப்போ அதில் பெயர் என்னென்னு கேட்குறாங்க. இங்கிலீஷில் போடுறேன். பேர்ட்ஸ் 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 டேஷ் எக்ஸ் ட்ராகன் ஃப்ளை. பேர்ட்ஸ் டேஷ் எக்ஸ் ட்ராகன் ஃப்ளை தான் இலங்கை அனுப்பின செய்மதி. இலங்கை அனுப்பின செய்மதி. இருபத்தாறு. திருகோணமலையை அண்மித்த கடற்பகுதியில் இலங்கையில் எத்தனை ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவானது? 3.9. 3.9. இப்போ வெளிநாடுகளில் நிலநடுக்கம் பதிவானாலும் இலங்கையில பதிவானாலும் அது தொடர்பான விஷயங்களை அப்டேட்ல வச்சுக்கொள்ளணும். இருபத்தேழு. அண்மையில் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகள் நீக்கப்பட்டன. அது தொடர்பான சட்டம். இந்த கேள்வியை நோட் பண்ணுவீங்க. நான் இதில் ஒரு முழுமையான ஒரு அப்டேட் எடுத்துட்டு உங்களுக்கு அடுத்த வகுப்பில் ஃபுல்லாக விளங்கப்படுத்துகிறேன். இது இலங்கையில் இப்போ புதுசாக வந்திருக்கிற ஒரு விஷயம். 78ஆம் ஆண்டு அரசியலமைப்பில் இந்த ஜனாதிபதியினுடைய எக்ஸிகூட்டிவ் பவர் என்ற விஷயம் வந்து கூட்டப்பட்டது. அது பிறகு 19 ஓரளவுக்கு குறைக்கப்பட்டது. போக போக இன்னும் வந்து படிப்படியாக அது குறைக்கப்படுகிறது. ஸோ இப்போ இதில் வந்து ஜனாதிபதிகளுக்கு ஏற்கனவே கவர்மெண்ட் வழங்கிய பல்வேறு சலுகைகளை நிப்பாட்டுறது தொடர்பாக சேக்குலர்கள் சட்டங்கள் வந்திருந்தது. ஸோ அதை முழுமையாக ஒரு பார்த்துட்டு நாங்கள் அந்த கேள்வியை டிஸ்கஸ் பண்ணுவோம். 28 பாருங்கோ. பிறப்பு இறப்புகளை பதிகின்ற நடைமுறைகளை இலங்கையில் உருவாக்கியவர். இப்போ பிறப்பு இறப்பு பதிகின்ற நாங்கள் ரிஷா ஜெனரல் வந்து 864 ஆரம்பிச்சது என்று சொன்னாலும் இதுக்கு முதலும் ஏற்கனவே இப்படி நடவடிக்கைகள் இருக்கு. ஆனால் இந்த திணைக்களத்துக்கு கீழே இருக்கல. அதான் அதுக்குரிய விஷயம். இப்போ இதை மாத்தினாக்கள் வந்து முதலாக பதிஞ்சாக்கள் வந்து ஒல்லாந்தர். விட வந்து ஒல்லாந்தர். அவங்க தான் அந்த தோம்புதோர் என்று சொல்லுவாங்க. இந்த பதிவு சீராக்களை முதல் வந்து ஊர்வலி எடுப்பாங்க கிராமிய பதிவாளர் என்று. அவங்கள நம்மளோட பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க தோம்புதோர் என்று சொல்லி, அல்லது தோம்பர் என்று சொல்லுவாங்க. அந்த தோம்புதோர் என்று சொல்லப்படுற சொல்லும் வந்து ஒல்லாந்தருக்குரிய சொல். தோம்புதோர் என்று சொல்லப்படுறது ஒல்லாந்தருக்குரியது. பிறகு ஆங்கிலேயர் வந்ததுக்கு பிறகு அதுதான் இந்த தோம்பூர் என்ற விஷயங்கள் அப்படியே பதிவாளர் ரெஜிஸ்ட்ரார் என்ற விஷயங்கள் வந்தது. அது ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு பிறகு. அப்ப இதுல நீங்க என்னன்னா இந்த ஒல்லாந்தர் என்று சொன்ன பாத்தீங்கன்னா போட்டி பரீட்சையில ஒல்லாந்தர் அறிமுகப்படுத்தின சொற்கள் எது, அல்லது ஒல்லாந்தர் முக்கியமாக இலங்கையில் இன்ட்ரோடியூஸ் பண்ண விஷயங்கள், அதே போல ஆங்கிலேயர்கள் இலங்கையில் இன்ட்ரோடியூஸ் பண்ண விஷயங்கள், இந்த கான்ஸ்டியூஷனாக இருக்கலாம், இன்சூரன்ஸ் என்ற விஷயங்களாக இருக்கலாம், ப்ரொஃபஷனல் சட்டக்கல்லூரிகளாக இருக்கலாம். ஸோ இப்படியான பல விஷயங்கள், டெக்னிக்கல் காலேஜ் பல விஷயங்கள் உருவாக்குறதுக்கு வந்து ஆங்கிலேயர்கள் காரணம். அப்போ ஒவ்வொருத்தர் போர்த்துகீரை பொறுத்த வரைக்கும் அவங்களோட மெயின் பர்பஸ் வந்து கூடுதலாக பிஸ்னஸாக இருந்தது. மற்றவர்களுக்கு பிஸ்னஸ் அப்படி இருந்தாலும் சில மாற்றங்களை சமூகத்துக்குள்ளே செய்திருக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த மாற்றங்கள் இந்த வரைக்கும் ஃபாலோ அப் ஆகுது. இப்போ நாங்கள் தோம்புதர் என்று சொல்லத்தான் சொல்கிறோம். ஏன்னா அது
ஒல்லாந்தருக்குரிய சொல். ஸோ 28க்குரிய விட வந்து ஒல்லாந்தர். அதே மாதிரி முடியுமாக இருந்தால் இந்த ஆண்டுகளை ஒரு கத்தளி பாருங்கள். இப்போ ஆங்கிலேயர் 1895 சொன்னால் பிறகு வந்து போர்த்துகீயர் எப்போ வந்தாங்க, ஒல்லாந்தர் எப்போ வந்தாங்க, அதுகளையும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. 30 29 இருக்கு. சிறுநீரக நோயால் நாளாந்தம் இலங்கையில் பதிவாகின்ற சராசரி இழப்புகள். இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த சிறுநீரக நோய் பிரச்சனை என்பது கூடிட்டு வருது. சிறுநீரக நோய் பிரச்சனை என்றது கூடுதலாக கூடிட்டு வருது. சிறுநீரக நோய் தொடர்பாக இலங்கையில் இருக்கிற வைத்தியசாலை இங்க இருக்கின்றால் பொலன்னறுவையில. நாளாந்தம் பதிவாகிற இறப்பு வந்து 5. இருபத்தொன்பது பார்த்துட்டோம். இப்போ உயிரிழக்கிறாக்கள்ல 5 பேர் வந்து இப்படி அந்த கிட்னி தொடர்பான விஷயங்களால உயிரிழக்கிறாங்க. இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த சிறுநீரக நோய் என்றது ஒரு சவால் மாதிரி. என்ன, அது கூடுதலாக புலனறுவையில் அந்த பாதிப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அடுத்த வினா, 2025ஆம் ஆண்டில் மகளிர் உலகக்கிண்ண சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இப்ப நடந்துட்டு இருக்குது. என்ன, இப்ப நடந்துட்டு இருக்குது. எங்க நடக்குது? இப்ப இப்ப நடந்துட்டு இருக்கு. நேற்று தேசிய கீதம் எல்லாம் படிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப நடக்கிறது 13வது போட்டி தொடரா? இப்ப நடக்கிறது 13வது போட்டி தொடர். ரெண்டு நாடுகள் இணைந்து நடத்துறாங்க இந்த போட்டியை. 2 நாடுகள் இணைந்து நடத்துறாங்க. ஒன்று வந்து இந்தியா, அடுத்தது நம்மளோட நாடு இலங்கை. இந்தியா, இலங்கை. இப்போ இந்த விளையாட்டுகளை பாருங்க. என்ன இப்போ இறுதியாக நடந்த சயின்டிஃபிக் சேவ்ஸ்லேயும் இப்போ போன முறை நடந்த அந்த ஏஷியா கப் என்ன கிரிக்கெட்டை கேட்டிருந்தாங்களே. அப்போ கிரிக்கெட் அன்பில் நடக்கிற விஷயங்களை கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ணுங்க. கூடுதலாக இப்போ வந்து கூடுதலாக கரண்ட் அப்டேட் கூடுதலாக வருகிறது. 30வது 2025ஆம் ஆண்டில் மகளிர் அது நான் பார்த்துட்டோம். என்ன பார்த்துட்டோம்? அதான் இந்தியாவும் இலங்கையும். அடுத்த வினா, இலங்கையினுடைய சிங்கள இலக்கியத்துறைக்கு வழங்கப்படுகின்ற ஸ்வர்ண புத்தக விருதினை 2025ஆம் ஆண்டு வெற்றி கொண்டவர். இப்போ சர்வதேச ரீதியில் நிறைய விருது வழங்குவாங்க. அதே மாதிரி இலங்கையில கூட பல விருதுகள் வந்து வழங்கப்படுகிறது. அதில் ஒன்றுதான் இந்த ஸ்வர்ண புத்தக விருது. எழுதிக் கொள்ளுங்க, அவர் பெயரை எழுதிக் கொள்ளுங்க. சந்திரரத்ன பண்டார. சட்டில் போடுறேன்னா, சட்டில் போட்டு விடுறேன். CHANDRA சந்திரரத்ன பண்டார.
31 எழுதிட்டீங்க தானே. விட வந்து சந்திரரத்ன பண்டார. சந்திரரத்ன பண்டார. இது அவர் எழுதின ஒரு நாவலுக்காக கிடைச்சது. அவர் எழுதின ஒரு நாவலுக்காகத்தான் இந்த இந்த விருது அவருக்கு கிடைச்சது. அந்த நாவலோட பெயர் வந்து பியசர சமய. ஒரு சிங்கள சொல் தான் அது. சட்டில் போடுறேன்னு பார்த்துடுங்க. பியசர 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 சமய. பியசர சமய அப்படி என்ற ஒரு நாவலுக்காகத்தான் இந்த விருது அவருக்கு கிடைச்சிட்டு. 32. சொபதனவி திட்டத்தின் மூலம் அண்மையில் தேசிய மின்கட்டமைப்பு இணைக்கப்பட்ட மின்சாரத்தின் அளவு 350 மெகாவோட்ஸ். 350 மெகாவோட்ஸ். சொபதனவி என்று சொல்றது திரவ இயற்கை எரிவாயுகளை பயன்படுத்துறது. 33. இலங்கை அரசாங்கம் அண்மையில் ஏற்றுக்கொண்ட முக்கிய சமவாயம். இப்போ இலங்கை அரசாங்கம் காலத்துக்கு காலமே என்ன செய்யும்டா பல்வேறு சமவாயங்களை ஏற்றுக்கொள்ளும். அது ஆல்ரெடி ஐக்கிய நாடுகள் சபையில் செயல்படப்பட்டு இலங்கை ஏற்றுக்கொண்டாலும் சில சமவாயங்கள் வந்து நாட்டில் நடைமுறைப்படுத்தினால் பாராளுமன்றத்தில் அனுமதி எல்லாம் தேவைப்படுகிறது. சிலது வந்து எப்படின்னாலும் இப்போ மீன்பிடியோட அல்லது கடலோட அல்லது ஓசோன் படையோட அல்லது சர்வதேச சிறுவர் சமவாயத்துடன் இப்படி பல விடயங்களோட தான் இந்த சமவாயம் என்று சொல்லப்படுற கன்வென்ஷன்கள் தொடர்புடையது. விடை எழுதுங்க. விடை எழுதுங்க. யுனைடெட் நேஷன் அந்த கன்வென்ஷனை சொல்ற அப்படி இங்கிலீஷ்ல வச்சுக்கொள்ளுங்க. யுனைடெட் நேஷன். யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன். கன்வென்ஷன். யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் on the law of sea on the conservation. கூடுதலாக இந்த கரையோர பாதுகாப்பு அப்படியான விஷயங்களோட தொடர்பானது. sea on the conservation. CON SER PATION. முப்பத்தி நாலாவது பாருங்கோ. நேபாளத்தில் ஏற்பட்ட புரட்சி மற்றும் நெருக்கடிகளுக்கான போராட்டங்களுக்கு அடிப்படையாக அமைந்த குழு. இப்போ இது ஒவ்வொரு நாட்டிலேயும் சில போராட்டங்கள் நடக்கிற பொழுது இப்போ இந்த சமூக வலைத்தளங்கள் தொடர்பாக கூட பேசப்படுதுன்னு. இப்போ இலங்கையிலையும் வந்து கூடுதலாக இந்த சமூக வலைத்தளங்களினுடைய அந்த சில நேரம் இலங்கையில சமூக வலைத்தளங்களை கொஞ்ச காலம் தடையெல்லாம் செய்து வச்சிருந்தாங்களேன்னு. ஸோ அப்படியான ஒரு ட்ரெண்ட் அல்லது அதன் மூலமாகத்தான் இப்போ இந்த ஆர்ப்பாட்டங்கள் கூடுதலாக போகுது.
இந்த நேபாளத்தில் ஏற்பட்ட இந்த புரட்சி இந்த நெருக்கடிகள்ல வந்து சில ஒரு அமைப்பு அல்லது ஒரு டீம் ஒன்று சேர்ந்து கொண்டதாக சொல்லப்படுது. ஒரு டீம் வந்து அதுல சேர்ந்து கொண்டதாக சொல்லப்படுது. என்ன டீம் அது? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஞாபகம் இருக்குதா? ஜெனரேஷன் Z. ஜெனரேஷன் Z. இப்ப இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பீட்டான்னு சொல்லுவாங்க. என்ன ஜெனரேஷன் பீட்டா தான் இப்போது இருக்கிறது. அதே மாதிரி இந்த இவங்களை சொல்றது ஜெனரேஷன் Z. ஜெனரேஷன் Z. முப்பத்தஞ்சு. புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான என்பு மச்சை சிகிச்சை நிலையம் எங்கு காணப்படுகிறது? அது வந்து இந்த மகரகமையில் இருக்கிற வைத்தியசாலை, புற்றுநோய் வைத்தியசாலை, முதல் மகரகம வைத்தியசாலை என்பது இப்ப வந்து அபேக்ஷா வைத்தியசாலை என்று சொல்லப்படுது. அபேக்ஷா வைத்தியசாலை. 36. மனித ரோபோ ஒலிம்பிக் போட்டியை நடத்திய முதலாவது நாடு சீனா. சீனா. சீனாவை பொறுத்த வரைக்கும் என்ன அவங்க புதிய விஷயங்கள் அமெரிக்காவை போட்டியாக தொடர்ந்தும் செய்துட்டு வராங்க. இப்போ உலகளாவிய ரீதியில முதன்மையான பொருளாதாரம் அமெரிக்கா, ரெண்டாவது வந்து சைனா, மூணாவது வந்து ஜெர்மனி, நாலாவது இந்தியா, அஞ்சாவது இப்ப ஜப்பான் இருக்குது. முதல் மூன்றாவதா இருந்த ஜப்பான் இப்ப 5வதுக்கு வந்திருக்குது. இந்த இந்த இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன, இந்த புற்றுநோய் தொடர்பான இந்த வைத்தியசாலை நிர்மாணிக்கப்படுறதுக்கு குறிப்பிட்ட ஒரு அமைப்பு, அதாவது இந்த கதிர்காமம் அங்க கலெக்ட் பண்ணப்படுற அந்த நிதியை வச்சுக்கொண்டு இது உருவாக்கி இருக்கிறாங்க. கதிர்காமம் கேள்விக்குரிய விட இல்லை, கேள்விக்குரிய விட ஆல்ரெடி சொல்லித்தேன் மகரகம அந்த அபேக்ஷா வைத்தியசாலை என்று. ஆனால் இதுக்குரிய அந்த அந்த ஹாஸ்பிட்டல் உருவாக்குறதுக்குரிய நிதி வந்து இந்த கதிர்காம திருவிழாவின் போது எடுக்கப்பட்ட அவங்களால கலெக்ட் பண்ணப்பட்ட அந்த நிதியை மையமாக வச்சுக்கொண்டு தான் இந்த வேலை திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. 35. புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான அதை பார்த்துட்டோம் என்ன, ரைட். 36 பார்த்துட்டோம். புற்றுநோய்க்கான கண்டுபிடித்த நாடு வந்து ரஷ்யா. புற்றுநோய் என்ன, ஸோ அதுக்கு வந்து ரஷ்யா. 37 வந்து ரஷ்யாவா? ரஷ்யா வந்து நீண்ட காலமாக சொல்லிக் கொண்டிருந்து கண்டுபிடிக்கப்பட்டு உலகளாவிய ரீதியில் பாருண்டா WHO சொல்றது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். அவங்களோட அனுமதி எல்லாம் தேவைப்படுது. முப்பத்தெட்டு. இலங்கையில் அதிகூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட மாவட்டம் அல்லது தேர்வாகிற மாவட்டம் என்றால் நாங்கள் இந்த சனத்தொகை கூடிய மாவட்டங்கள் எடுத்தோம்னா சரி. அப்ப சனத்தொகை அடிப்படையாக கொண்டுதான் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை தீர்மானிக்கப்படுது என்றால் அப்ப சனத்தொகை கூட இருக்கிற மாவட்டத்தில் தான் கூடுதலான பாராளுமன்ற உறுப்பினர்கள் வர வாய்ப்பு இருக்கேன்னு நோமலாக நாங்க பார்த்தால். கம்பஹா மாவட்டம் விடை எழுதுங்க. கம்பஹா மாவட்டம். குறையபாரதி திருகோணமலை மாவட்டம். கூடவாரதி கம்பஹா மாவட்டம், குறையபாரதி திருகோணமலை மாவட்டம். அண்மையில் இந்த சனத்தொகை கணிப்பீட்டு வேலை திட்டம் செய்திருந்தாங்க இல்லை, அதுகள்ட்ட முழுமையான அப்டேட் எடுக்கணும். இப்போ அதுகள்லாம் இந்த கூடுதலான சனத்தொகை உள்ள மாவட்டம், மாகாணம், அந்த சனத்தொகை அடர்த்தி அப்ப என்ன விஷயங்கள் வரும்.
இந்த கேள்வியில் நாங்கள் நோமல் அதை பற்றி பேசிச்சு பார்க்கலாம். ஸோ இப்போ இலங்கையில் 38க்குரிய விடையாக நாங்கள் வந்து கம்பகாவை சொல்லுவோம். குறைஞ்சது என்று வந்தால் திருகோணமலை என்று வரும். சனத்தொகை கணிப்பீட்டு வேலை திட்டம் வந்து இறுதியாக நடந்தது. ஸோ அதில் ரிப்போர்ட்டை கவனமாக பாருங்க. ஏன்னா எதிர்கால போட்டி பரீட்சையில் அது தொடர்பான வினாக்கள் வரலாம் என்றால் அண்மை காலத்தில் அந்த கணக்கீட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இலங்கையில் கூடுதலான இந்த அதாவது இப்போ மேற்கொள்ளப்பட்ட கணக்கீடுகளின் பிரகாரம் இலங்கையில் கூடுதலான சனத்தொகை இருக்கிற மாவட்டம் வந்து கம்பஹா மாவட்டம். குறைவாக இருக்கிறது முல்லைத்தீவு. குறைவாக இருக்கிறது முல்லைத்தீவு. ஆனால் சனத்தொகை அடர்த்தி என்று வந்தால் கம்பஹா வராது. இப்போ இலங்கையில் சனத்தொகை அடர்த்தி கூடிய மாவட்டம் இது என்று கேட்டால் கொழும்பு. கொழும்பு. இலங்கையினுடைய உயரமான நீர்வீழ்ச்சி வந்து பம்பரகந்த. பம்பரகந்த. இப்போ இலங்கையில் இருக்கிற நிறைய நீர்வீழ்ச்சி பாருங்க. சில வேளை மாவட்டத்தை போட்டுட்டு அதுக்குள்ளே பெரிய நீர்வீழ்ச்சி என்றெல்லாம் கேட்பாங்க. கூடுதலாக இந்த பம்பரகந்த தொடர்பான வினாக்கள் தொடர்ச்சியாக வாரது. ஸோ அதனால தான் அந்த பம்பரகந்த அந்த உயரமான நீர்வீழ்ச்சி என்ற விஷயத்தை எடுத்தேன் நான். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் எங்க இருக்கு? அதை நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம். என்ன அதாவது ஹேக் நகரத்தில் தான் காணப்படுகிறது. ஹேக் நகர். 41. சிறுவர் தினத்தை முன்னிட்டு தேசிய சிறுவர் வாரம் எப்போது பிரகடனப்படுத்தப்பட்டது? செப்டம்பர் 25 தொடக்கம் மார்ச் 1. செப்டம்பர் 25 தொடக்கம் மார்ச் 9. மார்ச் இல்லை அக்டோபரா? இப்போ ஒரு கிழமை தான் வருமா? வாரம் என்ற நேரம் ஒரு கிழமை தான். அப்போ நாங்கள் இதில் கூட யோசிக்க தேவையில்லை. சர்வதேச சிறுவர் தினம் எங்களுக்கு வருது October 1. அப்போ அதுக்கு முதல் வீக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 25லேருந்து October 1 வரையும் தான் வரும். மார்ச் இல்லை. மார்ச் வந்து சர்வதேச மகளிர் தினம் வரும் மார்ச்சில். சிறுவர் தினம் வந்து October 1. அதே மாதிரி இந்த முதியோர் தினமும் அதுக்குள்ள தான் வருது. முதியோர் தினமும் October 1 தான் வருது. ஸோ இப்போ இது வந்து ஓரளவுக்குரிய சில வினாக்கள். உங்களுக்கு அந்த ஒரு வினா வந்து அந்த ஜனாதிபதியினுடைய அந்த பார்லிமெண்ட் ஜனாதிபதியில் சலுகை இல்லாமல் செய்கிற அந்த சட்டம் தொடர்பாக ஒரு முழுமையான ஒரு அப்டேட் கேள்வியில் எடுத்துட்டு அப்டேட் பண்ணிவிட்டு அது தொடர்பாக நான் டிஸ்கஸ் பண்ணிக்கொள்கிறேன். கவனமாக பாருங்கள். நிறைய பாடங்கள் மிக முக்கியமான பாடங்களாக இருக்கிறது. கொஞ்சம் பார்த்தீங்க என்றால் சார் 40க்கு என்ன? 40க்காமா? 40க்கு வந்து செப்டம்பர் 25 தொடக்கம் ஹேக் நகர். 41க்கு 40க்காமா இருக்கிறீங்க? கடைசி கேள்வியா 40ஆ? 40 கேக்கு. 40க்கு ஹேக் நகரம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த மேலே அந்த நெதர்லாந்து படிப்பிக்கிற நேரம் சொன்னேன் நான். அதனால சில அந்த கேள்வி நான் சொல்லாம விட்டுருப்பேன். அது ஏற்கனவே நாங்கள் நெதர்லாந்தில் பார்த்தோம் தான். நெதர்லாந்தில் ஒரு அவங்களோட நகரம் தான் இந்த ஹேக் நகரம் உண்டு. அது வந்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அங்கே இருக்குது. அதே மாதிரி இந்த முறை 2025 நேட்டோ அமைப்பினுடைய மாநாடு நடைபெற்றதும் ஹேக் நகரம் தான். அதே மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. இந்த 2025 நேட்டோ அமைப்பினுடைய மாநாடு நடந்தது. அதே மாதிரி வச்சுக்கொள்ளுங்க நெதர்லாந்தினுடைய ஹேக் நகர்ல. ஏதாவது கேள்விகள் மிஸ் பண்ணியிருந்தா சொல்லுங்க. 16வது 16வது இலங்கை. எங்கட நாட்டு தேயில தான் கூடுதலாக கிட்டத்தட்ட 2,52,000 சொச்சத்துக்கு விற்கப்பட்டிருக்கு. இலங்கை 16வதுக்கு. 17 என்ன சார்? 17 வந்து ஐஸ்லாந்து. 22 22 இங்கிலாந்து. இங்கிலாந்து. ஓ அந்த 18வது சீனர் அந்த உயரம் எவ்வளவு சார் அந்த பாலத்துல?
அடுத்த கிளாஸில் பார்ப்போமே அதை நான் செக் பண்ணல. அதான் உயரமான பார்லிமெண்ட் ஆல்ரெடி நிர்மாணம் செய்யப்பட்டிருந்தது. இப்போ திறந்து வச்சிருக்கிறாங்களா அவங்க. புதிய விஷயங்கள் நிறைய வருது அதில் 23 23 பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவும் சீனாவும் சரி 30க்கு 32 பாருங்கம்மா. 32 கேட்குறீங்களே. 350 மெகாவாட்ஸ். 32க்கு 350 மெகாவாட்ஸ். 30க்கு வந்து இந்தியாவும் இலங்கையும். இந்தியாவும் இலங்கை. 2 நாள் சேர்ந்து ஒரு இடத்துல நடக்குதா இல்லாட்டி 2 விலங்கிலமா இடத்துல 2 ரெண்டு இடத்துல இடங்கள் 2 இடங்கள் நடக்கும். இப்போ போட்டிகள் சில போட்டிகள் அப்படி நடக்கிறது. செட்டிநாடுகளில் நடக்கும். ஏற்கனவே 96ஆம் ஆண்டு வேர்ல்ட் கப்புகள் சில இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்களுக்கு, போர்த்துக்கல்ல மெக்சிகோல எல்லாம் வந்து கால்பந்தாட்ட போட்டிங்க அதே மாதிரி நடத்துவாங்க. ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க சில நாடு சில போட்டி இங்கே நடக்குன்னு, அதுக்கேற்ற மாதிரி நடத்தி கொள்வாங்க. சரி 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 பரவாயில்ல. முதலாவதுக்கு எழுது சரி சரி. முதலாவது வந்து பதிவாளர் நாயகம் தொடங்கப்பட்டது 1864. 1864 அதில் 4 விட கொடுக்கப்பட்டிருக்கு. 4க்குமே விளக்கம் சொன்னா அதையும் எழுதி கொள்ளுங்க. முக்கியமான விஷயம் 1864 பதிவாளர் நாயகம் தொடங்கப்பட்டது. அதான் விட கேள்விக்குரிய விட. 1867 பதிவாளர் நாயக திணைக்களத்தில் இந்த பிறப்பு இறப்பு என்று சொல்லப்படுகின்ற குடியியல் பதிவுகள் செய்கிற நடவடிக்கைகள் ஆரம்பமான ஆண்டு 1867. 1800ஆம் ஆண்டு இலங்கையினுடைய முதலாவது திணைக்களம் என்று சொல்லப்படுகின்ற சர்வே ஜெனரல் டிபார்ட்மெண்ட் உருவாக்கப்பட்டிருக்குது. 1866 போலீஸ் திணைக்களம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்குது. தற்போது பதிவாளர் நாயகமாக கடமையை பொறுப்பேற்றுள்ளவர் வந்து சசிதேவி ஜலதீவன். அதாவது 3வது விடை. மேலதிகமாக இருக்கிற அந்த சந்தன் அபிரத்தன் என்று சொல்றவர் தான் பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர், கேபினெட் அந்தஸ்துள்ள அமைச்சர். அந்த அமைச்சுக்குரிய செயலாளர் தான் எஸ் ஆலோக பண்டார. அதனுடைய அந்த அமைச்சருடைய பிரதி அமைச்சர் தான் இந்த 4வதாக சொல்லப்படுற ருவான் செனரத். 3 பதிவாளர் நாயகம் திணைக்கள தலைமை அலுவலகம் அமைய பெற்றிருக்கிறது பத்தரமுல்ல. பௌத்தாலோக மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அலுவலகம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இசுருபாய் என்றது கல்வி அமைச்சு அமைஞ்சிருக்கிற இடம். தியவன் நாவோயான்னு சொல்லப்படுறது பாராளுமன்றத்தை சுற்றி ஓடுற அந்த நதி. அரசியல் நெருக்கடி சொல்லுங்க. 15வது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அது 4க்கும் சொல்லிட்டு வரேன், கேட்டவர்கள் சொல்லிட்டு வரேன். இப்போ 4வது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அரசியல் நெருக்கடி இந்த நேபாளத்தில் இருந்தது. அதை அப்டேட் பண்ணி நிறைய கேள்விகள் வரலாம் என்றால் அது ஒரு மிக முக்கியமான நாடாக இருக்கத்தால அவங்க பரிசீலனை திணைக்களம் அதில் கவனம் செலுத்துவாங்க. அரசியல் நெருக்கடியில் அடுத்து பதவி விலகி இருந்த நேபாள நாட்டினுடைய பிரதமர் முதலாவது KP சர்மா ஒலி தான் பதவி விலகி இருந்தவர். அதே மாதிரி ராமச்சந்திரா போட ஜனாதிபதி அவரும் பதவி விலகி இருந்தார். சுசீலா கார்கி என்றவர் இப்ப இருக்கிற இடைக்கால தலைவர். அதாவது இந்த பிரச்சனையில் காரணமாக ஒரு தலைமைத்துவ பதவிக்கு ஒரு ஆள் வேணும் என்றதுக்காக அங்க உயர் நீதிமன்றத்தினுடைய பிரதம நீதியரசராக இருந்தவரால் அவங்கள வச்சிருக்கிறாங்க. அவங்களோட பேர் தான் சுசீலா கார்த்திக். JD வான்ஸ் என்று சொல்றவர் அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி. சொல்லுங்க இப்ப நீங்க எத்தனை கேள்வி கேட்டீங்க? 15. 15 வந்து கமிட்டி ஆன் பப்ளிக் அக்கவுண்ட்ஸ். இது இந்த பாராளுமன்றத்தில் நிறைய குழுக்கள் அமைப்பாங்க. கமிட்டி ஆன் பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் அண்டு நிறைய ஒவ்வொரு பிரிவுக்கும் இந்த குழுக்கள் அமைக்கப்படும்.
அதுக்கு ஒரு தலைமைத்துவ பதவிக்கு ஒரு ஆளை போடுவாங்க. இப்போ இந்த பதவியில் இருந்தாக்கள் விலகிட்டார். அதுக்கு பதிலாகத்தான் ஹபீர் ஹாஷிமை போட்டது. இந்த நியூஸ்ல காட்டுவாங்க. இப்போ நிறைய இப்போ அரசு திணைக்களங்கள் அதிகாரிகளை கூப்பிட்டு நீங்க ஏன் இப்படி செஞ்சீங்க, இது இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம், ஏன் என்ன மாதிரி ஏதோ அனுமதி எடுத்தீங்களா, அப்படிலாம் நிறைய கேள்வி கேட்பாங்க. கூடுதலாக இந்த ஊழல் மோசடிகளை கட்டுப்படுத்துறதுக்குரிய ஒரு முக்கிய இதாக இந்த கமிட்டி ஒன் பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் பார்க்கப்படுது. பல விஷயங்கள் அதில் கதைச்சு கொள்வாங்க. இது கமிட்டி ஒன் கோப்பன் ஒன்று இருக்கு, COPEN, அதாவது அது வந்து வேறு, அது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதில் மெம்பராக வருவாங்க. இதில் இருந்தால் விலகினத்துக்காக இப்போ புதுசாக ஹபீர் ஹாஷிமை கொடுத்துருக்கு. நாங்கள் மேலதிக விஷயம் வேணும்னா நீங்கள் பாராளுமன்றத்தின் எங்களுடைய இலங்கை பாராளுமன்ற வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க என்றால் இதில் பற்றி முழுமையாக போட்டிருக்கிறாங்க, இந்த கமிட்டி ஒன் பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் என்ற விஷயங்களை பற்றி. ஓகே, வேற ஏதாவது இருக்குதா நீங்க கேட்கறதுக்கு? எதுவும் இருந்தா கேளுங்க. ரைட், அப்படி என்றால் இந்த கிளாஸை நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். உங்கள் அடுத்த கிளாஸில் நான் ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுக்கிறேன்னா இதில் ஒரு 10 மினிட்ஸ் உங்களுக்கு முந்துது. ஸோ அப்போ அந்த டைமை நான் அதில் அந்த கிளாஸில் கவர் பண்ணுறேன். இதை படிங்க, ஆப்டிடியூட்டை தொடர்ந்து செய்து பாருங்கள். ஆப்டிடியூட்டை டைமை செட் பண்ணி செய்து பாருங்கள். ரைட், ஓகே, குட் நைட். தேங்க்யூ சார். வகுப்புகள் பற்றி உங்களோட ஃபீட்பேக்ஸ் எதுவும் இருக்குமாக இருந்தாலும் நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பினாலும் அந்த விஷயங்கள் அடுத்த வகுப்புகளில் அல்ல இந்த விஷயங்களை கொஞ்சம் பார்க்கணும் அல்ல இதில் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும் என்றால் அதுக்கேற்ற மாதிரி கேள்விகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எதுவும் இருந்தாலும் சொல்லிக்கொள்ளுங்க, பரவாயில்லை.